வணக்கம் வணக்கம் வணக்கம். எக்ஸிட் போல் வந்தாச்சு. இதுவரைக்கும் இப்படி ஒரு எக்ஸிட் போலுக்கு தமிழ்நாடு காத்திருந்திருக்குமா அப்படின்னா சந்தேகம்தான். ஏன்னா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இந்த எக்ஸிட் போலுக்கே இருந்தது. அதில் ரிசல்ட் என்ன வரப்போகுது, அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் இந்த முறை அந்த தாவேகா கட்சி ஆரம்பித்து அவர் போட்டியிடுற எலெக்ஷன், அவருடைய ரசிகர்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆர்வம். எக்ஸிட் போலை பற்றி அதிகமாக தெரியாத அந்த பசங்க கூட இன்னைக்கு அந்த எக்ஸிட் போல் என்ன தான் சொல்லுது, அந்த ரிசல்ட் எப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸிட் போலுடைய ரிசல்ட் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 10 எக்ஸிட் போல் கிட்ட திமுக 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 அப்படின்னு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த ஒரு எக்ஸிட் போல் வருது. விஜயோடைய ஆதரவாளர்கள்லாம் என்னடா நாம் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி எல்லாருமே திமுக திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு அதுவும் 120 145 சீட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இப்படி ஒரு எக்ஸிட் போல் வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்கள ஆஸ்வாசப்படுத்துகிற மாதிரி ஒரு எக்ஸிட் போல், அதுவும் விஜய்க்கு ஒரு சின்ன எட்ஜு கொடுத்து அந்த ஒரு எக்ஸிட் போலோடைய ரிசல்ட் வந்தது. அவங்களுக்கும் இந்த எக்ஸிட் போலில் பல வருஷம் அனுபவம் இருக்கிற ஒரு நிறுவனம் தான் எடுத்திருக்கிறாங்க. அது எந்த நிறுவனம், அவங்க விஜய்க்கு எவ்வளவு சீட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுவதும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. கிட்டத்தட்ட எல்லா எக்ஸிட் போலும் என்ன சொல்லுதுன்னா, திமுக மெஜாரிட்டியுடன் ஜெயிச்சிடும், அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டியை தாண்டி நல்ல ஒரு சதவீதத்துடன் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. 122லேருந்து 145 வரைக்கும் ஆவரேஜாக திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா எக்ஸிட் போலும் சொல்லுது. 117 சீட் இருந்தால் போதும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக அவங்களால ஆட்சி அமைக்க முடிகிற மாதிரியான ஒரு எக்ஸிட் போல் தான் இப்போ வந்திருக்கு. இந்த எக்ஸிட் போலில் தாவேகாவுக்கு சந்தோஷம் தர்ற மாதிரியான அதாவது எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்திருக்கு. இந்தியா டுடே 98லிருந்து 120 இடம் வரைக்கும் தாவேகாவுக்கு கிடைக்கும். 2வது இடம் திமுகவுக்கும் 3வது இடம் அதிமுகவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. 10க்கும் மேலான எக்ஸிட் போலில் இந்தியா டுடே மட்டும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்ன ஒரு எட்ஜில், அதாவது 98 120 அப்படின்னும் போது ஒரு 100 சீட்டு 105 சீட்டெல்லாம் வந்தால் கூட ஆட்சி அமைக்க முடியாது, யாராவது கூட்டணி சேர்ந்து தான் அமைக்க முடியும். அப்படி இருந்தாலும் தாவேகாவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்தியா டுடே சொல்லியிருக்கு. ஸோ விஜய் ரசிகர்கள் அவங்களுடைய ஹோப்பை கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. மே 4 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் திமுகவுக்கு ஆதரவாக தான் வந்திருக்கு. அப்படி இருந்தும் ஒரு இந்தியா டுடே மாதிரி ஒரு சாதாரண நிறுவனம் கிடையாது. அவங்க 98 சீட்லேருந்து 120 சீட்டு தாவேகாவுக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது அது ஒரு ஹோப்பை கொடுக்குது. அவங்களுடைய கருத்து கணிப்பும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல தான் செய்யுது. ஏன்னா இந்தியா டுடே ஒரு 60-70 சீட்டு சொல்லியிருந்தா கூட ஓகே, எப்படி இருந்தாலும் மக்களுடைய மூடு திமுக பக்கம் தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க ஒரு 98 சீட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்தியா டுடே கருத்து கணிப்புப்படி தாவேகாவுக்கு ஒரு 100-105 சீட்டு கிடைக்குது. காங்கிரஸுக்கு ஒரு 15 சீட்டு இருந்ததுன்னா காங்கிரஸ் கண்டிப்பாக தாவேகா பக்கம் போயிடும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு இருந்தபோது தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க தான் திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ராகுல் காந்திக்கு பெரிய அதிருப்தியாக தான் இருந்தது. செல்வ பெருந்தகையுடைய ராஜினாமாலாம் அதை ஒட்டி தான் இருந்திருக்குது. தாவேகாவுக்கு 100லிருந்து 110 சீட்டு வரைக்கும் ஒரு வேளை கிடைக்கிறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் அவங்களுடன் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். திமுகவை கண்டிப்பாக கழட்டி விட்டுருவாங்க. ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினா விஜயா அப்படின்னா விஜய் பக்கம் தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக ராகுல் காந்தி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக ராகுல் காந்தியுடைய சப்போர்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்தியா டுடே உடைய அந்த எக்ஸிட் போல் மாதிரி நடந்ததுன்னா, மற்றபடி அதிகமான எக்ஸிட் போலும் திமுகவுக்கு தான் ஆதரவாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே மெஜாரிட்டியாக 120லேருந்து 140 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதிமுக அதுதான் நான் இப்போ சொல்கிற மாதிரி அவங்களுக்கு 60 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 30 சீட்டுக்கு கம்மியாக தான் வருவாங்க. ஏன்னா 24% விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓட்டு. 24% அவருக்கு கிடைச்சதுன்னா அது மேக்சிமம் அதிமுகவுடைய ஓட்டாக தான் இருக்கும். இல்லைனா திமுகவுடையதாக இருந்ததுன்னா திமுகவுக்கு இந்த அளவுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. இந்த எக்ஸிட் போலில் அதிமுகவுக்கு அவங்க கொடுத்த அந்த 50லிருந்து 65 சீட்டு அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி இந்தியா டுடேவுடைய அந்த கருத்து கணிப்பையும் நம்ம கணக்கில் எடுத்துக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சாதாரண நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்புலாம் கிடையாது. அவங்களுடைய சாம்பிள் சைஸும் பெருசாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி என்ன இருந்தாலும் இந்த எக்ஸிட் போல் அப்படின்றதே அது மக்களுடைய தீர்ப்பு கிடையாது. அது ஒரு கம்பெனியுடைய தீர்ப்பு. 5 கோடி பேர் ஓட்டு போடும்போது அதில் 50,000 பேருடைய அந்த சாம்பிளை வச்சுக்கிட்டு தான் இவங்க இந்த ஒரு சீட்டு கணக்கெலாம் சொல்கிறாங்க. ஸோ அது நடக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது நடக்காது அப்படின்னு சொல்ல. ஆனால் 5 கோடி பேருடைய ஓட்டு 50,000 பேரால் தீர்மானிக்க முடியுமா அப்படின்றது முன்ன பின்ன வரலாம். அது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். இருந்தாலும் இந்த பானையில் வெறும் சோறு மட்டும் கிடையாது. அதில் பருப்பு காய்கறிங்க எல்லாமே போட்டு வேக வைக்கிற ஒரு
பானை. அதனால் வந்து வெறும் சோறை மட்டும் எடுத்து வெந்துச்சு அப்படின்னு பார்க்க முடியாது. இந்த முறை நிறைய புதிய ஓட்டாளர்கள் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் எக்ஸிட் போல் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும். எக்ஸிட் போல்னால் எலெக்ஷன் முடிஞ்சு வெளியில் வரும்போது அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பூத்துக்கும் ஒரு 100 பேர்கிட்ட மினிமம் கேட்கணும் அப்படின்றது ரூல். ஸோ ஒரு 100 பேர்கிட்ட கேட்டு அதில் அந்த மாதிரி ஒரு சாம்பிள் சைஸாக தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியில் ஒரு 30-40 தொகுதியில் மேக்ஸிமம் இவங்க வந்து அவங்களுடைய அந்த சாம்பிளை எடுத்து 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் சாம்பிள் எடுத்து அதிலிருந்து அதிகமான பேர் எந்த கட்சியை சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் அந்த எக்ஸிட் போலுடைய ரிசல்ட்டாக வரும். அப்படி பார்க்கும்போது திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸிட் போல் எப்போதுமே கரெக்டாக இருக்குமானா இல்லை. அதுக்கு சமீபத்திய உதாரணம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு வந்து 350லேருந்து 390 சீட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு எல்லா எக்ஸிட் போலும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நடந்தது வெறும் 240 சீட்டு மட்டும்தான் பிஜேபிக்கு கிடைச்சது. 390லேருந்து 240 அப்படின்றது எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். ஸோ அதனால் எக்ஸிட் போல் அப்படின்றது எப்போதும் சரியாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து ஒரு டைரக்ஷனை காட்டி விட்டுரும். மக்களுடைய மூடு என்ன அப்படின்றத நமக்கு காட்டும். ஸோ இப்போ இருக்கிற இந்த எக்ஸிட் போலுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது டிஎம்கே வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருக்க போகுது. அதாவது இது வரைக்கும் கருணாநிதியால் செய்ய முடியாத அந்த ஒரு சாதனையை வந்து ஸ்டாலின் செய்வார் அப்படின்றத தான் எக்ஸிட் போல் சொல்லுது. எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் பிஜேபி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே வந்து பாண்டிச்சேரியிலலாம் விஜய்க்கு பெரிய ஒரு ஆதரவு இருந்தது. அப்படி இருக்கும்போது பாண்டிச்சேரியில் 19 சீட்லாம் பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் டவுட்டு தான். கேரளாவை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸிட் போலும் காங்கிரஸுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பெங்காலில் மேக்ஸிமம் எக்ஸிட் போலும் மம்தாவுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. 180 வரைக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1-2 அதாவது பிஜேபி ஆதரவு செய்கிற சில எக்ஸிட் போல் கம்பெனிகளும் இருக்கும். அவங்க வந்து 190 வரைக்கும் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் எக்ஸிட் போலும் மம்தா ஜெயிச்சு மீண்டும் ஆட்சியை அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. 4வது முறை அப்படி ஜெயிச்சாங்கன்னா தொடர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. 2011லேருந்து இப்போ 2026 வரைக்கும். அஸ்ஸாமில் என்டிஏ அதாவது பிஜேபி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ அஸ்ஸாம் பிஜேபி, கேரளா காங்கிரஸ், வெஸ்ட் பெங்கால் வந்து மம்தா, தமிழ்நாடு டிஎம்கே, பாண்டிச்சேரி பாஜக அப்படின்ற மாதிரி தான் இப்போ எக்ஸிட் போலுடைய அந்த ரிசல்ட் வந்திருக்கு. 5 கோடி பேர் போடுற ஓட்டை வந்து வெறும் 50,000 பேர் சொல்கிற எக்ஸிட் போலில் வந்து தீர்மானிக்க முடியுமா அப்படின்றதையெல்லாம் மே 4ஆம் தேதி வரைக்கும் நாம் வெயிட் பண்ணால் தான் தெரியும். பெரும்பாலான எக்ஸிட் போல் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வந்திருந்தாலும் தாவேகாவுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோப்பை வந்து இந்தியா டுடேவுடைய அந்த எக்ஸிட் போல் கொடுத்துருக்கு. இந்த எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய முரண்பாடுகள் தெரியுது. ஏன்னா விஜய்க்கு வந்து 24% ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 24% விஜய்க்கு ஓட்டு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து 140, 150 அந்த மாதிரி சீட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி அதிமுகவுக்கு 65, 50 சீட்லாம் கிடைக்காது. அவங்களுக்கும் 30 சீட்டு அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸிட் போலில் வந்த அந்த ஒரு கணக்கில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இந்தியா டுடே கொடுத்தாங்க பாருங்கள், 98 சீட்லேருந்து 120 சீட்டு, அது வந்து ஒருவேளை திமுகவுக்கு கிடைக்கலாம், இல்லைனா தாவேகாவுக்கு கிடைக்கலாம். மற்றபடி 140, 155 அப்படின்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. மற்றபடி மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு மே 4ஆம் தேதி தான் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்தியா டுடே சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை பெரும்பாலான எக்ஸிட் போல் சொன்ன மாதிரி திமுகவுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.